எங்கள் அப்பா இன்சுலின் போட்டு அதே 15 இயர்ஸ் இன்சுலின் போட்டு காலில் விரல்லாம் எடுத்து அப்படி அதனாலே தான் இறந்தாரே அவர். அதனால அந்த நம்பிக்கை இல்லை, இன்சுலின் போட்டுட்டு வாழறதுல எனக்கு நம்பிக்கையே இல்லை. 15 இயர்ஸாக நான் டேப்லெட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். பட் அதனால் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாத மாதிரி தோணுச்சு. ஸோ எனக்கு மருந்தில்லா இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட ஃபேஸ்புக்கில் உங்களை பார்த்தேன், ரிவ்யூஸ் நல்லா இருந்தது, பேஷண்ட்ஸ்லாம் சொன்ன இது நல்லா இருந்தது. உங்ககிட்ட கன்சல்ட் பண்ணோன்னே எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்தது. சரி, ஏன்னா யாருமே எனக்கு எப்படின்னா இங்கிலீஷ் டாக்டர்ஸ்க்குலாம் அலோபதிலாம் போனால் 100% க்யூர் பண்ண முடியும்லாம் சொல்ல முடியாது. கால் போயிடுச்சு உங்களுக்கு, நீங்கள் இப்படியே வேணால் மெயின்டைன் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம், ஆனால் இன்சுலின் போட்டே ஆனோங்கிறாங்க. இன்சுலின் போட்டுட்டு வாழறதுல எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஸோ இது மாதிரி அக்குப்ரெஷரில் அதுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குதுன்னு உங்களோட அத்தனை இதையும் பார்த்தேன் நான். அது ஒரு சரி நம்ம போய் கன்சல்டேஷன் பண்ணி தான் பார்ப்போமேன்னு வந்தேன். உங்களோட வார்த்தைகள் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. சரி ஏதோ சரியாகும் அப்படின்னு. ஃபஸ்ட்டே எனக்கு இன்னும் நம்பிக்கை இல்லை. நீங்கள் ஊசி குத்தும்போதெல்லாம் ஊசியிலலாம் சரியாயிடுமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது. பட் மைண்டில் பாடியில் ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு காம்னஸ்லாம் வந்திருக்கு. ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் என்னோடய தூக்கம். 2 hours தூங்குவேன், அப்புறம் முழிப்பேன். அப்படி இருந்த தூக்கம் 2 days ஒரு நல்ல சவுண்ட் ஸ்லீப்பாக இருக்குது, ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் இருக்குது, மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. அம்மா சொன்னாங்க, மூஞ்சி காமிச்சிட்டே இருப்பேன் எதனா ஒன்றுனா, இப்போ பரவாயில்ல, நீ ஏதாவது வித்தியாசம் தெரியுதா என்கிட்டன்னு எங்கள் அம்மாட்ட நான் கேட்டேன். எங்கள் அம்மாவுக்கு தெரியாது நான் அக்குப்ரெஷர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன். நான் வித்தியாசம் 2 நாள் ஆச்சா, எதாவது வித்தியாசம் தெரியுதாம்மான்னு கேட்டதுக்கு இல்லை, கோபம் கம்மியாக இருக்குது, எரிஞ்சு விழுவேன், அது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க.